இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சோடாப்பூ சேர்க்காம பஜ்ஜி எப்படி உப்பலாகவும் மொறுமொறுனோ சுவையாகவும் செய்கிறது எப்படின்னு இப்போது பார்ப்போம். பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 2, கடலை மாவு 1/2 கிலோ, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், அரிசி மாவு 50 கிராம், பெருங்காயப்பொடி 1/2 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1/2 டீஸ்பூன், கேசரி பவுடர் 1 சிட்டிகை, மைதா மாவு 1 டீஸ்பூன், சோள மாவு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. வாழைக்காய் சீவிர கட்டையில் வச்சு ஒரே மாதிரி சீவி எடுத்துக்கலாம். பஜ்ஜிக்கு மாவு கரைக்க ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், பெருங்காயப்பொடி, சோம்பு பொடி, கேசரி பவுடர், மைதா மாவு 1 டீஸ்பூன், சோள மாவு 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். கரைச்ச பஜ்ஜி மாவில் நறுக்கின வாழைக்காய் துண்டுகளை பஜ்ஜி மாவில் நனைச்சிட்டு அடியில் மாவு வடியாமல் நல்லா பாத்திரத்தில் தொடச்சிட்டு ஒரு வாணலியில் எண்ணெய் நல்லா சூடாக காஞ்சதும் சூடான எண்ணெயில் போடணும். இப்போது பஜ்ஜி நல்லா உப்பிக்கிட்டு மேலே வரும். இப்போ நல்லா எண்ணெயை மொண்டு ஊற்றி நல்லா திருப்பி விட்டோம்னா பஜ்ஜி நல்லா உப்பிக்கிட்டு வரும். இப்போ பஜ்ஜி நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா செவந்ததும் எடுத்துடலாம். இப்படி செஞ்ச பஜ்ஜி நல்லா உப்பலாகவும் மொறுமொறுனும் கலர்ஃபுல்லாகவும் சுவையோடும் இருக்கும். அவ்வளோதாங்க, சோடாப்பு இல்லாமல் பஜ்ஜி செஞ்சிட்டோம். நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள். மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்காக.